முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் பங்குனி உத்தரத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். சிவகங்கையில் எழுந்தருளியுள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தின் வாயிலிலிருந்து சிறிய தேரில் விநாயகர் முன் செல்ல, தொடர்ந்து பெரிய தேரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்து திருத்தேரில் எழுந்தருளினார். இத்திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புஷ்பனேஸ்வரர் ஆலயத்தில் தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் மங்கள வாத்தியங்கள் முழங்க புறப்பட்ட திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.